சந்திரோதயத்தை பார்த்துட்டு விரதத்தை முடிச்சிருந்தா எல்லாம் நிறைவா இருந்திருக்கும்ல. ஏன் ஜெயம்மா கோவப்படுறீங்க? சந்திரோதயம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? சந்திரோதயம் ஆயிடுச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? அது 7:20 தான் நான் சொன்னேனா இல்லையா? 7:20 தானே, அதான் ஆயிடுச்சு. எது? அது பாருங்க. ஏஜே வந்ததுக்கு அப்புறம் சந்திரனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாயசத்தை சாப்பிட்டு இருந்தா பூஜைக்கும் விரதத்துக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கும். நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. இல்ல ஜெயம்மா. என்ன இல்ல, உனக்கு பொறுப்பே இல்ல. விளையாட்டு புள்ள மாதிரி எல்லாத்தையும் செய்யற. ஜெயம்மா எவ்வளவு பயபக்தியோட இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஓமேல வச்ச நம்பிக்கையில எப்பவும் பூஜையை கரெக்டா செய்யற அர்ச்சனாக்கா வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்ன பூஜையை செய்ய சொன்னாங்க. கடைசியில எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. நான் வந்ததுக்கு அப்புறம் சந்திரோதயத்தை பார்த்துட்டு விரதத்தை முடிக்கலான்னு ஜெயம்மா சொல்லிட்டு போனாங்க. அப்படியே உலகத்துல இல்லாத பசி செத்தா போயிருவோம். உன்னால முடியாதுன்னு முதலையே சொல்லிருந்தா ஜெயம்மா உன்னை செய்ய சொல்லிருக்கவே மாட்டாங்கல்ல. இப்ப பாரு, பண்ணதெல்லாம் வேஸ்ட். டைம் பார்த்து சாப்பிட வேண்டாமா? அதான் இவ்ளோ பெரிய வால் கிளாக் இருக்கே, அதையாவது பார்த்திருக்க வேண்டாம்? பசி வயிற்றுக்கு தானே, கண்ணுக்குமா? நாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து இந்த பூஜையை சிறப்பா செஞ்சுட்டு வரோம். நம்ம வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யற பூஜை. அதனால ரொம்ப அக்கறையா பக்தியா செஞ்சு முடிப்போம். ஆனா இன்னைக்கு நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணி அபசகுணமா மாத்திட்ட. இந்த பூஜைய நல்லபடியா முடிக்கணும்னு உனக்கு என்ன தேவை இருக்கு? நீயே ஏமாத்தி ஏஜே கிட்ட தாலி கட்டிக்கிட்டவ. விரதம் இருந்து ஏஜே நல்லா இருக்கணும்னு வேண்டதுக்கு உனக்கு என்ன தலை எழுத்தா? அதனாலதான் ஏஜே நல்லா இருக்கலன்னா கூட பரவாயில்லன்னு வேணும்னே சந்திரோதயத்துக்கு முன்னாடியே அபசகுணமா சாப்பிட்டு உன் புத்திய காமிச்சிட்ட. இது என்ன ஹாசினி இப்படி பண்ணிட்ட? இந்த சாதாரண விஷயம் கூட உனக்கு தெரியாது? அப்படி தெரியலனா பக்கத்துல இருக்க மருமகளுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? கல்யாண மண்டபத்து பந்தியில ஓடி போய் இடம் பிடிக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு அப்படி என்ன அவசரம்? தான் மருமகளை பத்தி ஜெயாமா பெருமையா பேசினப்ப ஹாசினி ரொம்ப கெட்டிக்காரின்னு நாங்க நினைச்சோம். எதுல கெட்டிக்காரின்னு தெரிஞ்சு போச்சு. நீ செய்யற காரியம் நல்லாவா இருக்கு? பூஜையில பாதிலேயே ஓடினப்பவே சந்தேகப்பட்டோம். இப்ப அது சரியாதான் இருக்கு. சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் சின்ன பிள்ளைங்களை நம்பி கொடுக்காம அனுபவம் உள்ளவங்க கிட்டதான் ஒப்படைக்கணும். இல்லனா இப்படிதான் விளையாட்டுத்தனமா ஆயிடும். குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி ஹாசினிக்கு மாமியார் பட்டத்தை தாங்குற சக்தி இல்லன்னு நினைக்கிறேன். போதும், நிறுத்துங்க. ஏதோ அவசரத்துல தப்பு நடந்து போச்சு. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? இனிமே இப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்கோன்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா அவளை நோகடிச்சா என்ன அர்த்தம்? சரி, நடந்தது நடந்து போச்சு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த பேச்சு இதோட விடுங்க. நீங்க கிளம்புங்க. இப்ப சந்தோஷமா? இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா?
பாக்குறதுக்கு உங்களுக்கு அருவருப்பா இல்ல? என்னோட நேரடியா மோதுறதுக்கு தைரியம் இல்லையா? இப்படிதான் முதுகுல குத்துவீங்களா? உங்களுக்கு அத்தையா இருக்கிறத நினைச்சு நான் அவமானப்படுறேன். நான் கையால் ஆகாதவன்னு நிரூபிக்க தான் போராடிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்ததா இந்த வேலையை செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ நீங்கெல்லாம் கோழன்னு தெரியுது. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த மரியாதைய இனிமே கொடுக்க தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். வால் கிளாக்ல எனக்கு டைம் செட் பண்ண உங்களுக்கு இனி உங்க லைஃப்ல டைமை நான் செட் பண்றேன். போடி. ஐயோ, இவ நம்மள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாளாம். இனி நாம இவளுக்கு அடுத்தடுத்து வைக்க போற பாம்ல பைத்தியம் பிடிச்சு அலைய போறா. அதுக்கப்புறம் ஏஜே இவளை எங்க வைக்கணும்னு முடிவு பண்ணுவாரு. இவளுக்கு என் கார்டு போட வேண்டிய டைம் சீக்கிரம் வரும். வர வைக்கணும். எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கேப் கிடைச்சா போதும் திட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு காரணமே தேவைப்படாது. மருமகளுங்க 3 பேரும் என்ன கவுக்கிறதுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தையே மாத்தி விட்டாங்க. நாம தான் இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறோமே. அதுக்குள்ள இந்த ஜெயம்மா ஆசைப்படுறாங்களேன்னு விரதம் இருந்தா இந்த 3 பேரும் என்ன சோத்து கலையறவ மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு தான் டார்ச்சர் இருக்கும். இங்க என்னடான்னா வந்த மாமியார மருமகளுங்க டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு இன்னும் என்ன பத்தி தெரியல. நான் பொங்குனா வெள்ளம், அடிச்சா சூறாவளி, ஆடுனா பூகம்பம், ஒரசுனா நெருப்பு, ஆக மொத்தம் நான் யாருன்னா நீ என்ன லூசா? நீங்க என்ன டைட்டா? ஏய் என்ன ஏய்? கண்ணை வித்து தின்னுட்டியா? நீங்க கண்ணை பேங்க்ல அடமானம் வச்சிட்டீங்களா? ஏய் என்ன ஓவரா பேசிட்டே இருக்க? ஒண்ணு நீயா கீழே விழுற, இல்லன்னா யாரையாவது கீழே தள்ளி விடுற. உனக்கு வேற வேலையே இல்லையா? நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துருவியா என் கூட சண்டை போடுறதுக்கு? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனி டைம் சோத்துக்கு அலையற மாதிரியே இருக்கா? இப்பதான் ஒரு சோத்து பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா நீங்களும் சோறு சோறுன்னு சொல்றீங்க. நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கழுத்துக்கு கீழே வயிறு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுப்பீங்களா? சும்மா ஆளாளுக்கு திட்டிட்டே இருக்கீங்க. இங்க நிறைய திட்டு வாங்கப்படும்னு என் காதுல என்ன போர்டு மாட்டிருக்கேனா? போர் அடிச்சா திட்டுறதுக்கு வந்துறீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏதோ தெரியாம இடிச்சுட்டேன். நீங்க என்ன தெரிஞ்சா நான் இடிப்பேனா? மாடியில இருந்து குதிச்சாலும் குதிப்பேனே தவிர உங்க மேல எல்லாம் நான் இடிக்கவே மாட்டேன். இது பாரு, ஒரு டைம் இப்ப சரியில்லை. ஓ ஓடி போயிரு, என் கண்ணு முன்னாடியே நிக்காது. என்ன ஓவரா பேசுறீங்க? எனக்கு டைம் சரியில்லையா? அங்க ஒரு வால் கிளாக் இருக்கு, அதுல போய் பாருங்க. யாருக்குமே தான் டைம் சரியில்லை. இப்போ நிறுத்துறியா இல்லையா? நிறுத்த முடியாது. நான் கேப் விட்டா நீங்க திட்டலான்னு பிளான் பண்றீங்களா? அது மட்டும் நடக்காது. இன்னைக்கு நான் வாய் வலிக்க பேசதான் போறேன். நான் என்ன ஃபுட்பாலா? எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒதுக்குறீங்க. ஏய் அன்னைக்கு நீங்க என்ன கேட்காமலே தாலி கட்டினீங்க. ஆடு மாடு மாதிரி தரையில படுக்க வச்சீங்க. இந்த வீட்ல என்ன மனுஷாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன குறைச்சலுங்கற? மூளை இல்லையா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா, இல்ல திறமைதான் இல்லையா? இதெல்லாம் இருந்தும் என்ன இன்சல்ட் பண்றீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தான் இல்லையா? ஏய் அடங்குங்க. 4 வார்த்தை
வார்த்தையை கேட்கறதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது. என்ன எப்படி எல்லாம் திட்டினாங்க தெரியுமா? இந்த வீட்ல இருக்கவங்க தான் ஒரு பக்கம் திட்டினாங்கன்னா வந்த கெஸ்ட் எல்லாரும் எனக்கு மார்க் போட்டுட்டு போறாங்க. எல்லாம் நீங்க பண்றதுதான். எது கேட்டாலும் என்ன திட்டுறீங்க, திட்டிட்டே இருக்கீங்க. அத பார்த்துட்டு அவங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க. கோணல் முற்றிலும் கோணல். இப்ப யார கோணல்ங்கற? உங்களதான். நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு நீங்க வாயை திறக்க கூடாது. நான் மட்டும் தான் பேசுவேன். கடல் நிறைய அளவுக்கு பேசுவேன். வானம் கதற அளவுக்கு கத்துவேன். பூமி நடுங்குற அளவுக்கு குதிப்பேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா உடனே தலை மேல உட்காந்துக்கிட்டு எனக்கே புத்தி சொல்றீங்க. சென்டிமீட்டர் கேப் விட்டா கிலோமீட்டர் அளவுக்கு திட்டுறீங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாய் கொஞ்சம் மூடு. மூடிட்டேன். ஏய் ஓ வாயை மூட சொன்னேன். இல்லனா டெய்லரை வர சொல்லி உன் வாயை தைக்க சொல்லிடுவேன். மனுஷியா நீ? வாயா இது? உடைஞ்ச சாக்கடை மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கே. காதுல ரத்தம் வருது. இவ்வளவு நேரம் திட்டு வாங்கினா எனக்கு எப்படி இருக்கும்? என் காதுல மட்டும் பாலாரும் தேனாருமா ஓடுது. வாய் பிளட் சேம் பிளட். எனக்கு ரத்தம் தான் வருது. பைத்தியக்காரி. யோ ஹிட்லர் எங்க போறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேட்டு போங்க. நீ பேசுறதுல இன்னும் கேட்கணும்னா இங்க ஒரு கொலை நடக்கும். இல்லையா? அதுக்குள்ள நானே போயிடுறேன். ஹலோ ஹலோ யோ ஹிட்லர் ஹிட்லர் யோ யோ. டுங்குரு டுங்குரு டுமுகோ டுங்குரு டுங்குரு டுங்குரு. ஓ இப்பதான் தெரியுது. இவங்க நம்மள கேப் விடாம திட்டி திட்டி அடக்குறாங்க. இன்னைக்கு நான் பேச விடாம கத்துனதுல ஹிட்லரே ஓடி போயிட்டாரு. இனிமே இதே ஃபாலோ பண்ணுவோம். முக்கியமா இந்த வீட்டு பொம்மைங்களுக்கு இந்த டெக்னிக் செம்மையா வொர்க் அவுட் ஆகும். இப்படி மத்தவங்கள பேச விடாம பேசினாதான் நாம தப்பிக்க முடியும். என்ன ஜனங்களே புரிஞ்சுதா? அரியா பொண்ணு தெரியாம செஞ்சிட்டா. விரதத்தை முறையா முடிக்காம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. தெரிஞ்சு வேணும்னே அந்த தப்ப செய்யல. பூஜைய மனப்பூர்வமா தான் செஞ்சா. சந்திரன் கதையை கூட புத்தகத்தை பார்த்து படிக்காம மனசுல இருந்து சொன்னா. கடைசியில ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. ஒரு சின்ன குழந்தை செஞ்ச தவறா நினைச்சு நீதான் அவளை மன்னிக்கணும், அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாரும் கண்ணா பின்னான்னு அவ மனசு நோகுற மாதிரியே திட்டாங்க. அச்சா லடுக்கிகே நல்ல பொண்ணுதான். தப்பு செஞ்சிட்டோமேனு பேச முடியாம தலை குனிஞ்சு நின்னதை பார்த்த போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தாங்க முடியல. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். நீதான் மன்னிச்சு அவளை காப்பாத்தணும். பாவம் அச்சில் அடக்கிகே நல்ல பொண்ணு. அம்மா என்னன்னு தெரியலையே, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அம்மா முடியலையே. என்ன இந்த வலி வலிக்குது? எப்பா சாமி தாங்க முடியலையே. ஐயோ ஏன் இப்படி வலிக்குதுன்னு தெரியலையே. எப்பா என்ன வலி. ஐயோ 2 வாய் தானே சாப்பிட்டேன். அது வேற இன்னும் தொண்டையிலேயே நிக்குது. காலையில இருந்து வெறும் வயிற்றுல விரதம் இருந்து சாப்பிட்டது இப்படி பண்ணுதோ? 3 முக்காலிங்களும் சேர்ந்து சாப்பாட்டுல மருந்து கிருந்து எதுவும் கலந்துருச்சா? ஐயோ எம்மா. ஐயோ என்ன ஜாஸ்னி? என்னமாச்சு? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? என்னாச்சு? என்னன்னு தெரியல ஜெயம்மா. வாந்தி வந்துச்சு. தலை வேற சுத்தி சுத்தி வருது. ஒரு மாதிரியாவே இருக்கு. காலையில இருந்து வயித்தை காய வச்சிருக்க. உனக்கு இது பழக்கம் இல்லையா? கொஞ்சமா வேற சாப்பிட்டிருப்ப, அதான் வாந்தி வருது. நிறைய சாப்பிடுறதுன்னு வச்சுக்கே இப்படி ஆயிருக்காது. உன்னை இவ்வளவு சோர்வா நான் பார்த்ததே இல்லையா ஹாசினி? என்னால நிக்க கூட முடியல ஜெயம்மா. உடம்பு கிருன்னு சுத்தி வர மாதிரி இருக்கு. ஒரே மயக்கமா இருக்கு. ஐயோ சரி சரி, நீ விரதம் இருந்ததெல்லாம் போதும். இனி எதுவும் செய்ய வேண்டாம். இரு, நான் ஏஜேவை கூப்பிடுறேன்.
அவன் வரட்டும், வந்ததும் விரதத்தை முடிச்சிட்டு உனக்கு பிடிச்சத வயிறார சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். வா, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. வா, இரு முதல்ல மெதுவா உட்காந்துட்டு அப்புறமா படு. பாத்துமா, பாத்து. ஏஜே, எடு 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 எடு. என்ன அம்மா வீடியோ கால் பண்றாங்க? சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரியா? ஏன் என்னாச்சு? ஆசினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, பயமா இருக்குப்பா, சீக்கிரமா வாயே. அவளுக்கு ஒன்னும் இருக்காது, சும்மா கண்ணு மண்ணு தெரியாம சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல படுத்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அவளே எழுந்திருச்சு வந்து சோறு கேப்பா பாரு. நீ தியாகே பேட்டா, புரியாம பேசாத. எங்க சாப்பிட்டா? காலையில இருந்து தான் விரதம் இருக்காளே. இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லப்பா. பாரு, நீயே பாரு எப்படி மயக்கம் போட்டு கிடக்குறான்னு. இந்த ஃப்ராட் கேக்கர் என் பெட்ல கொடுத்துருக்கு. மயக்கம் வந்தாலோ கீழே விழாம கரெக்டா என் பெட்லயே வந்து விழுந்திருக்கப்பா. ஏமாத்துக்க. வெள்ளி காசை உருட்டி விட்ட மாதிரி கலகலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. பாரு எப்படி சுருண்டு போய் கிடக்குறான்னு. பாக்குறதுக்கே பாவமா இருக்குப்பா. அவ விரதத்தை முடிக்கணும். நீ உடனே வந்து அவளுக்கு ஊட்டி விட்டேன்னா விரதத்தை முடிச்சிடலாம். என்ன? அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நீ சீக்கிரம் வா. என்னது? நான் அவளுக்கு ஊட்டி விடணுமா? சான்ஸே இல்ல. நானும் அவளை விரதம் இருக்க சொன்னேன். அவ கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்காக நீ எதுவுமே பண்ண வேணான்னு. என்னப்பா இப்படி பேசுற? நீ சொன்னியோ இல்லையோ, உனக்காக தானே இந்த விரதத்தை செய்யறா. இப்ப பாரு, பாவம் மயக்கத்துல கிடக்குறா. சரி, அத கூட விடு. மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவ இப்படி படுத்து கிடக்கிறத பாத்துமா நீ இப்படி பேசுற? நான் என்னமா தப்பு செஞ்சேன்? என்னமா நான் தான் வில்லனுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன்? அவ மூளை இல்லாம பண்ணதுக்கெல்லாம் நான் பொறுப்பாவேனா? அவளுக்கு ஒன்னும் இருக்காது. நேரத்துக்கு சாப்பிடலன்னா இந்த மாதிரி தான் அவன் மயங்கி விழுவா, வாந்தி வரும். அவளால தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும் இல்லம்மா. அவகிட்ட போய் இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். லெஃப்ட்ல இருக்கிற கல்ல தூக்கி ரைட்ல போடுன்னு சொன்னா அதுக்கு 1008 கேள்வி கேட்பா, மொக்க டைலாக் விடுவா. சரியான கையாளாகாதவள். யோ ஹிட்லர், என்னையா சொன்ன? ஐயோ, பாத்தியா பாத்தியா? அப்ப நீ என்னமோ சொல்லிட்டு இருந்த, அவன் மயங்கி விழுந்திருக்கான்னு. ஒண்ணுமே ஆகல, அவளுக்கு நல்லா இருக்கா. சரியான நாடகக்காரி. இவ சொல்ற பொய்யெல்லாம் நம்பி நான் வந்து இவளுக்கு ஊட்டி வர விடணுமா? அதெல்லாம் முடியாதுமா. இப்ப நீ என்ன சொல்ற? வரியா இல்லையா? போலோ. அட போமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீயே பாத்துக்கோ, நான் அப்புறமா வரேன். பாய். இல்லப்பா, அவ இப்ப ஏஜே ஏஜே. ஓ, அவளே இப்ப என்ன பண்றது? ஹாசினி, ஹாசினி. இங்கே இரு. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்ன கிஷோர், இன்னைக்கு ஸ்கை கிளவுடியா இருக்கு, நிலாவை பாத்துருவியா? இன்னைக்கு அமாவாசையா இருந்தாலும் நான் நிலாவை பாத்துருவேன். நிலா என் பக்கத்துலயே இருக்கு. ரமா, கொஞ்சம் சீக்கிரமா வாயே. என்னாச்சு? தெரியல, ஹாசினி திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கிடக்குறா. வாயே. வரேன் ஜெயமா. சரி, சீக்கிரம் வா. கிஷோர், கால மெடிக்கல் கிட்ட இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஓகே. அக்கா வாங்க. இன்ஜெக்ஷன்ல மருந்துக்கு பதிலா விஷத்தை ஏத்திருக்கலாம். இது தெரிஞ்சிருந்தா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கியே வச்சிருப்பேன். அது எதுக்கு வாங்கிட்டு? நீங்க செஞ்ச ரசமே விஷ மாதிரி தான் இருக்கும். ஏய், நீ ஏன் அழா? அவ அழா.
கத்தாத, ஊசி போட்டாச்சு. போட்டாச்சா? சொல்லவே இல்ல. அதான் யாரோ கைய பிடிச்சி கிள்ன மாதிரி இருந்துச்சா? சொர்ணம் இருந்தா தானே தெரியும். கேட்டுச்சு. ஹாசினி இப்ப எப்படிமா இருக்கு? ஐயோ, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. தலையை சுத்துற மாதிரியும் இருக்கு, சுத்தாத மாதிரியும் இருக்கு. வாந்தி வர மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. என்னன்னு ஒண்ணுமே சொல்ல தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படியும் உன் வயிறு சுத்தமாயிடுச்சு. நீ விரதத்தை பிரேக் பண்ணது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல. அதான் உனக்கு வாந்தி வந்திருக்கு. இப்போ உன் வயிறு எம்டி தான். அதனால நீ இப்ப விரதத்துல தான் இருக்க. இனி நீ உன்னோட விரதத்தை கண்டினியூ பண்ணலாம்.